இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசாலாலாம் வந்து அரைச்சி வந்து நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதனால தான் டைட்டிலே வந்து அரைச்சி விட்டு மீன் குழம்பு. ஓகேவா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேனை சூடு பண்ணிக்கிறோம். பேனை சூடு பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் மசாலா பொருட்களை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறோம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறோம், ஒரு 10லேருந்து 15 வரமிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு நம்ம மல்லி சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சூப்பராக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், செம்மையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து நம்ம இப்போ வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. வறுத்ததெல்லாம் எடுத்து அதில்க்குள்ளே போட போகிறோம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை நான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் வேகமாக போய் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். சூப்பராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு நான் வந்து விரால் மீன் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ மீன் குழம்பு சட்டி வந்து நான் சூடு பண்ணிக்க போகிறேன். சட்டி வந்து சூடாகிடுச்சு. புகை ஆவியாக பறக்குது. ஒரு 100 ml அளவு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் அந்த வாசனைக்கு வந்து ஒரு மேஜிக் ஐட்டம் சேர்க்க போகிறோம். அது என்னன்னா கருவடகம். இதுதான் வந்து அந்த குழம்புக்கான வந்து வாசனையை வந்து தரது. இது உண்மையிலே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி ஃபையிங். அந்த பச்சை மிளகா வந்து அப்படியே வந்து வெள்ளையாக மாறும். அப்போ தான் வந்து நல்லா வந்து மிளகா வந்து வறுப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் வந்து நான் ஒரு பூண்டை முழுசாக வந்து அதில் உள்ள பல்லெல்லாம் எடுத்து பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த பாருங்கள், அந்த பச்சை மிளகா வந்து நல்லா மாறிச்சு. இப்போ வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை அப்படியே கொட்டி சேர்க்குறேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மீன் குழம்புலாம் வைக்கிறாங்க சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதையும் நல்லா சேர்த்து வதக்குறோம். வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வந்து வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போயே வந்து செம்ம ஸ்மெல் வருது. அந்த கருவடகம் வாடை, வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல குழம்புக்கு ஃப்ளேவர் கொடுக்குற ஸ்மெல் வருது. நல்லா வந்து வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து முதலே சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து கருவேப்பிலை வந்து கருகி போயிடுச்சுன்னா அதோடய ஃப்ளேவர் போயிடும். அந்த ஃப்ளேவர் வந்து குழம்புல இருக்காது. அதனால் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை சேர்த்து ஒரு வதக்கிட்டு அப்புறம் வந்து புளித்தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரும் அந்த குழம்புல இருக்கும். ஸோ இப்போ நான் 1 எலுமிச்சைப்பழ அளவு வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். என்னோடய புளி வந்து கலர் கொடுக்கல, ஆனால் வந்து புளிப்பு நிறையா இருக்கும். நான் வந்து ஒரு எலுமிச்சைப்பழ அளவு சேர்த்துருக்கேன். இதில் வந்து 2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 2 கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து நான் அரைச்சி வச்ச ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை வாசனை போகணும். அதுக்காக வந்து நம்ம வந்து அந்த மசாலாவை வந்து கிளறி விட்டு நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம்.
ஸோ நான் இப்போ வந்து மசாலா வந்து சேர்த்தாச்சு. இப்போ நான் கிளறி விட வரேன். இப்போ வந்து மசாலாலாம் வந்து நல்லா வந்து கலந்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், பச்சை வாசனைலாம் போய் செம்மையாக வந்து அந்த பச்சை வாசனையே இல்லாமல் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன், தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்க்க போகிறேன். நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து முழுசாக வந்து திருவி அரைச்சி சோம்போடு அரைச்சி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து மீன் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் ஊற்றி கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்கிறோம். எல்லா மீனையும் சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்தோடனே வந்து கரண்டி போடுறது வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மீன் வந்து கரைஞ்சிரும். ஸோ வந்து கரண்டி போடாதீங்க மீன் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ எல்லா மீனும் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ எல்லா மீனும் சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் வேக வைக்கலாம். 15 மினிட்ஸே அதிகம் தான், 10 மினிட்ஸ் போல் வச்சுக்கோங்க. மீன் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்தணும். மாங்காய் சேர்த்தா நமக்கு டேஸ்ட். இப்போ வந்து மீன் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து மாங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ மாங்காய்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நம்ம வந்து குழம்ப கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து குழம்ப திறந்து பார்த்தாச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன் குழம்பு எப்போயுமே தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பரான அரைத்து விட்டு மீன் குழம்பு ரெடி. ஸோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. வெசலில் மாற்றியாச்சு. நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.